எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அல்ல குறையாத அளவிற்கு பணம் சேர வேண்டுமென்றால் அதற்குரிய சில வாஸ்து குறிப்புகள் என்னென்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் வீடுகளில் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் அதிகமாக சேரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. முதல்ல வாஸ்துன்னா என்னங்க? ஜோதிடத்தின் ஒரு பிரிவு தான் வாஸ்து. எப்படி கைரேக ஜோதிடம், வானவியல் ஜோதிடம், அதே மாதிரி வாஸ்து ஜோதிடம், எண் ஜோதிடம் என்று நிறைய வகைகள் இருக்கு. ஜோதிடம் பார்ப்பதற்கு என்று நிறைய வகைகள் இருக்கிறது. அதில் இந்த வாஸ்து ஜோதிடம் அப்படிங்கிறது நாம தங்கக்கூடிய இடத்துல, அதாவது வீட்டில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கணித முறை தான் வாஸ்து ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம். நாமளும் நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாம் இருக்கிற இடமும் நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்குது. உயிருள்ள நாம் மட்டும் நவகிரகங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கவில்லை. உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்படி அந்த நவகிரகங்களினுடைய அமைப்பினை பொறுத்து, இப்போ அக்னி அப்படிங்கிறவர் எங்க இருக்கிறார், வாயுங்கிறவர் எங்க இருக்கிறார், இப்படி உபதேவதைகளினுடைய இருப்பிடத்தையும் நாம் அறிந்து அதற்குரிய இடங்கள்ல சரியான விஷயங்களை செஞ்சா கண்டிப்பா பணம் சேரும். இந்த வாஸ்து பிரச்சனையினால பல பேர் இன்னைக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. வீடுங்கிற அமைப்பு தெரிந்தோ தெரியாமலோ வாஸ்து குற்றத்தில் நாம் கட்டிவிட்டோம் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து அதை அப்புறப்படுத்துகிறேன், நான் அதை புதுப்பிக்கிறேன் அப்படின்ட்டு பணத்தை விரயம் பண்ணி செலவு செய்யாதீங்க. நான் இதை என் தாழ்மையான வேண்டுகோளாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். 7 lakhs ஒரு ஷீட் வீடு போட்டார். ஏதோ வாஸ்து குறைபாடுன்ட்டு அவர் அந்த 7 lakhs ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணார், கடன் வாங்கி. வாஸ்து பிரச்சனைன்ட்டு அந்த வீட்டில் பாதி போர்ஷன் நான் எடுக்கிறேங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு எண்ணத்தை அங்கு நாம் விதைக்கிறோம். ரொம்ப தவறான விஷயங்க. அப்படி நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அமைப்பை கட்டிட்டோம்னா அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு அதை நாம் நிவர்த்தி செய்யணுமே தவிர, அதை நம்ம இடிக்கணும், அதை நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். சரிங்களா? பொதுவாக வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னா கடைகளில், நாட்டு மருந்து கடைகள், ஆன்மீக பொருட்களை விற்பனை பண்ணுற கடைகள், நெட்டில் கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம். கோமதி சக்கரம் அப்படின்ட்டு ஒரு சக்கரம் இருக்கும், சின்னதாக இருக்கும். 21 கோமதி சக்கரத்தை வாங்கி ஒரு சிகப்பு நிற பட்டு துணியில போட்டு மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சு நாம் கும்பிடும்போது, ரெகுலராகவே சுவாமி படத்தோடு வச்சு டெய்லி அதையும் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே வாஸ்து தோஷமே இருந்தாலும் அது நீங்கிடும். தெரியாமல் நம்ம வாஸ்து தோஷ அடிப்படையில் ஒரு அமைப்பை வீட்டில் கட்டிட்டோம் அப்படின்னா கூட இந்த 21 கோமதி சக்கரத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு நாம் பிரார்த்தனை செய்யும்போது அந்த கோமதி சக்கரத்தினுடைய மகிமையால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். சரிங்களா? தயவு செய்து பணவரையும் பண்ணாதீங்க, இடிச்சு நான் அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ நான் சொல்லக்கூடியது, இந்த வாஸ்து குறைபாட்டுனால பணவரையும் நிறைய பேருக்கு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நல்லா செழிப்பாக இருந்தங்க வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும், சொந்த வீடு கட்டினாங்க, அந்த செல்வ செழிப்பு போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வாடகை வீட்லேயே வாஸ்து பார்ப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா பணம் சேர்ந்துச்சுங்க, இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க, பணமே சேரலிங்க, இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலம் கலியுகம்ங்கிறது பணயுகம்னு சொல்லுவாங்க.
பணம் இருந்தாதான் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே. தினம் அன்றாடம் நாளை ஓட்ட வேணும்னாலே கையில பணம் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த பணம் நம்மிடம் தங்குவதற்கு முதல் ஒரு ஒரு அடிப்படை நம்மளுடைய வீடு தான். ஏன்னா வீட்டில் தான் பணம் வைக்கிறோம், எடுக்கிறோம், நகை வைக்கிறோம், எடுக்கிறோம். பெரும்பான்மையான பணப்புழக்காட்டம் செய்வது வீட்டில் தான். ஸோ அந்த வீட்டினோட அமைப்பு, வீட்டில் வைக்கிற அந்த பணம் வைக்கிற அந்த நகைப்பெட்டி, பணப்பெட்டி, இதன் இருக்கிற இடம், இதனுடைய அமைப்புகள், இதை பொறுத்து பணம் சேரும், சில பேருக்கு பணம் சேராமையும் இருக்கலாம். எனவே வாஸ்து சாஸ்திரம் எதை சொல்லுகிறது, எதை செய்தால் நல்லது என்று சொல்லுகிறது என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொண்டால் நமக்கு பணம் சேரும். இப்போ நான் முதல்ல சொல்கிற வாஸ்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் படுத்து தூங்குகிற படுக்கை அறை, நிம்மதியாக போயிட்டு படுத்து உறங்குற நம்மளுடைய படுக்கை அறை எப்போதுமே ஒளி மற்றும் காற்றோட்டமாக அமைக்கும்படி இருக்க வேண்டும். பொதுவாக கிழக்கு பார்த்தபடி அல்லது வடக்கு பார்த்தபடி வீட்டினுடைய வாசல்களை வைப்பார்கள். ஏன்னா இந்த கிழக்குங்கிற திசையில் ஒளியும் வடக்குங்கிற திசையிலேருந்து நல்ல காற்றும் அதிகமாக வரும். ஸோ அந்த ரெண்டு திசைகள்லேயும் வைங்க நல்லதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இது இல்லாமல் கிழக்குங்கிறது ஒரு புனிதமான ஒரு திசை, வடக்குங்கிறது குபேர திசை. இப்படி சொல்கிறச்சே இந்த ரெண்டு திசைகள்லையும் நாம் வைக்கிறது நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கிழக்கு வடக்கு வாசப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. மேக்சிமம் படுத்து தூங்குற அறையில் ஜன்னல் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எந்த அறையில் படுத்து உறங்குறோமோ அங்கே ஜன்னல் இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், சூரிய ஒளி அமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு, அப்படி கட்ட முடியல. இல்லை என்ன பண்ணலாம், படுத்து உறங்குற அறையில் அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாவது வைங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது படுத்து தூங்குற அறையில் ஜன்னலை திறந்து வைங்க. காற்று வெளிச்சம் இதெல்லாம் உள்ள வரட்டும். ஏன்னா படுத்து உறங்குற அறை இப்படி ஒரு காற்றோட்ட வசதி இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்திலே அதுவே நமக்கு தர்திரமாக பீட பிடிச்ச மாதிரி இருக்கும். எந்நேரமும் தூங்கிறதுக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளால் சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ இது ஒரு வாஸ்து குறைபாடு தானே. அதனால் படுத்து உறங்குற அறையை வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைத்து கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று. ரெண்டாவதுங்க, கடிகாரங்க. ஒரு வீட்டினுடைய ஐஸ்வர்யம் சில வஸ்துக்களில் அடங்கியிருக்கு. சில வஸ்து, கேலண்டர், கடிகாரம், கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த கடிகாரம் அப்படிங்கிறது வீட்டினுடைய நாள்காட்டியாக இருக்குது. அது எப்பயுமே வடக்கு திசை பார்த்தவாறு மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கடிகாரம் எழுப்பும் ஒளி டிக் டிக் டிக்னு ஒரு ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும். இது எந்த திசையை நோக்கி எழுப்பப்படுகிறதோ அந்த திசையினுடைய பலம் அதிகரிக்கும். இப்போ கடிகாரத்தை நம்ம வடக்கு திசை பார்த்த மாதிரி மாட்டி வைக்கிறோம். ஸோ வடக்கு திசை நோக்கி இந்த டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னா வடக்கு திசையோட பவர் அதிகரிக்கும். வடக்கு திசையோட பவர் என்ன? குபேர திசை. ஸோ பணம் சேரும். அதே மாதிரி இந்த கடிகாரத்தை தெற்கு திசை பார்த்த மாதிரி மாட்ட வைக்கக்கூடாது. ஏன்னா தெற்கு திசை யம திசை. அந்த இடத்துல டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் கேட்டு இருந்தால் யம பயம் அதிகரிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால் கடிகாரம்ங்கிறது வடக்கு திசை பார்த்த மாதிரி மாட்டி வைக்கிறதும், நின்று போன கடிகாரம், சில வீடுகள்லாம் சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க, அப்படி மாட்டியே வச்சுருப்பாங்க சென்டிமெண்ட்டாக. நின்று போன கடிகாரம் இருக்கும் இடத்திலும், கடிகாரம் சில பேரோட வீடுகளை பாருங்கள் உடஞ்சிருக்கும், கால்வாசி துண்டாவே போயிருக்கும், இருந்தாலும் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு பொருள், அது சுவாமி சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, கேலண்டராக இருந்தாலும் சரி, கண்ணாடியாக இருந்தாலும் சரி, கடிகாரமாக இருந்தாலும் சரி, இந்த வஸ்துகள் எல்லாம் பழுதடைந்து விட்டது, உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு பழுதடைந்து விட்டது, அல்லது பாதிக்கு மேலே, காவாசிக்கு மேலே பழுதாயிடுச்சு, உடைஞ்சிருச்சு. திருப்பி ஒட்ட வச்சாலும் அதில் அந்த விரிசல் இருக்கும், அதில் அந்த ஒரு உடைபட்ட ஒரு தோற்றம் இருக்கும். அப்படிங்கும்போது அதை மாற்றுவதே நல்லது, தூக்கி போட்டு வேறு வாங்கிறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். கடிகாரங்கள் ஓடாமல் இருப்பதும், பழுதான கடிகாரங்களை மாட்டி வைப்பதும், உபயோகமற்ற உடைந்து போன கடிகாரங்களை நாம் மாட்டி வைப்பதும் வீட்டிலே தரித்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் என்ன ஆகும்னா பணத்தேக்கம் நம்மளோட வீட்டில் ஏற்படாது.
பணமே சேராது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பணம் சேராத போது நமக்கு அது ஒரு நெகட்டிவ் தானே. ஸோ அதை நாம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த அலங்கார பொருட்கள். நீர் சார்ந்த அலங்கார பொருட்கள்னால் சில பேர் வீட்டில் வந்து அப்படியே தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியினால் ஏற்பட்ட அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த மெவுண்டன் அப்படின்ட்டு கடைகள்லாம் விற்குது இப்போலாம். அந்த மெவுண்டன் மற்றும் நீர் சார்ந்த அலங்கார பொருட்கள் இது எல்லாத்தையுமே இந்த நீரூற்று தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வீட்டில் தென்கிழக்கு திசையில் நீங்கள் வாங்கி வைக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது. நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வீட்டின் தென்கிழக்கு திசையில் நாம் வாங்கி வைக்கும்போது பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில பேருனுடைய ஹேபிட்டாகவே இது இருக்குது. ஏதாவது அங்கே போவாங்க இங்கே போவாங்க, இரும்பு பொருட்களை வாங்கி வச்சுருவாங்க, ஓரமாகப்பட்டுருவாங்க. அங்கே போவாங்க இங்கே போவாங்க, இரும்பு பொருளை வாங்கி வைப்பாங்க, ஓரமாகப்பட்டுருவாங்க. இரும்பு பொருட்களினுடைய தேக்கம் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடாது. இருக்கணும், இரும்பு பொருள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதனோட தேக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணும். பழைய இரும்பு பொருட்களை வீட்டில் தேக்கி வைத்தோம்னு சொன்னால் சனி வந்து உக்காந்திக்குவார். நவகிரகங்களில் சனி பகவானினுடைய உலோகம் இரும்பு. அதனால தான் பழைய இரும்பு, துருப்பிடிச்ச இரும்பு இதெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்கிறது, அப்புறப்படுத்தணும்னு சொல்கிறது. ஸோ சில பேர் வீடெலாம் பாருங்கள், வேஸ்டரை அப்படின்ட்டு அந்த இரும்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, மேலே மொட்டை மாடியில் போட்டு வச்சுருப்பாங்க. சுத்தமாகவும் இருக்காது, ஒரு மாதிரி நீட் இல்லாமல் இருக்கும். தயவு செய்து வீட்டில் உபயோகம் ஆகாமல் துருப்பிடிச்சு போய் வேஸ்டான இரும்புகள் இருந்ததுன்னா தயவு செய்து அப்புறப்படுத்தி விடுங்க. அதை வீட்டில் வச்சிருக்கிறதுங்கிறது சனியை அழைப்பது போல ஆகிவிடும். சனி பகவானுடைய அழைப்புங்கிறது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக இருக்கும். எந்த இடத்தில் சுத்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் லக்ஷ்மி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டை மட்டும் இல்லை, இந்த வேஸ்ட் ரூம் அப்போலாம் சில பேரோட வீட்டில் இருக்குது வேஸ்ட் ரூம். எங்கள் சார் இப்போ ஒரு ஹால் கட்டுறதே பெருசாக இருக்குது, நீங்கள் வேஸ்ட் ரூம்லாம் வச்சு கட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இருக்குது. சில பேரோட வீட்டில் இன்னுமே அப்படி வேஸ்ட் ரூம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த அப்படியே போட்டுருவாங்க. வருஷத்துக்கு ஒன் டைம் கூட அந்த ரூமுக்கு பக்கம் கூட உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேஸ்ட் ரூமாக இருந்தால் கூட அதையும் நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறது பண வரவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி சில பேர் வந்து அழுக்கு நீர் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக அழுக்கு நீர் வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி போகிற மாதிரி அமைக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னால் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வீட்டில் அதிகமாக பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்லையுமே மரத்தால் செய்யப்படுது வந்துச்சு. சேரே மரத்தால் செய்யப்படுது வந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாமே பிளாஸ்டிக் தானே விரும்புகிறோம். இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா உலோகத்தில் வந்துருச்சு, இரும்பில் கூட இருக்குது. அந்த மாதிரி வாங்கிறதுக்கு இந்த மரத்தால் செய்யப்பட்ட டைனிங் டேபிளை வாங்கி வைக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு மரத்தாலான பொருளாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா மரம் என்பது சுக்கிரனுக்கு உரிய ஒரு வஸ்து. மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமாக வீட்டுகளில் பயன்படுத்தும் போது சுக்கிரபலம் அதிகரிக்கும். சுக்கிரபலம் அதிகரித்தால் வீட்டில் செல்வகடாட்சம் அமையும். அதே மாதிரி இந்த சாப்பிட்றதுக்கு உட்கார டைனிங் டேபிள் அந்த திசைக்கு எதிரில் ஒரு கண்ணாடியை மாட்டி வைக்கிறது சிறப்பு. இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் வறுமையே வராது. நான் அதுக்கு அடித்து சொல்கிறேன். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிள் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்க பிடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, வீட்டில் வறுமைங்கிறது வரவே வராது, பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சமையலறையில் பழங்கள் காய்கறிகள் போன்ற உருவங்கள் பதித்த அந்த டைல்ஸ் ஒட்டுறது சிறப்பாக இருக்கும். இது வந்து உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்கும், பண வரவையும் உண்டாக்கும். நான் சொன்னது எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவை. என்னங்க சார் இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, நம்ம இதை பயன்படுத்தலாமா அதை பயன்படுத்தலாம், இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே எளிமையானது, இதுக்கு ஒன்றும் செலவு பண்ண தேவையில்ல. ஸோ எளிமையான குறிப்புகள்
இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் எதுவானாலும் தீரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன், கோமதி சக்கரத்தை 21 கோமதி சக்கரத்தை சிவப்பு துணியில் முட்டையாக கட்டி பூஜையில் வச்சு டெய்லி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து தோஷம் நீங்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தண்ணீர் இருக்கும் இடத்தில், அதாவது இந்த பைப்பு, நீர் தொட்டி, அதாவது தண்ணி தொட்டி இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், அதாவது நீருக்கு பக்கத்தில், நீரை தேக்கி வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் டெய்லி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் போட்டுவாங்க. ஒரு 21 நாட்கள் தீபம் போட்டுட்டு வந்தீங்கனாலும் அந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள், வாஸ்து தோஷம், எப்பேற்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அந்த வாஸ்து தோஷங்கள் முழுவதுமாக நீங்கி வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ வாஸ்து என்பது நம்பிக்கை சார்ந்தது. அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு வீடு கட்டின வீடு தாங்க அமோகமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு குடிபோன வீடு தாங்க அமோகமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அமைப்பு, இருக்கும் இடம், நம்மளுடைய கிரக தசா புத்திகள், இதன் அடிப்படையில் ஒரு இல்லம் அமைஞ்சிருச்சுன்னா நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சின்ன சின்ன மாற்றங்களை செய்து உங்களுடைய இல்லத்தை பணம் கொளிக்கும் இல்லமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.